ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 19 அன்னைக்கு லோக்சபா எலெக்ஷன். ஸோ தேர்தல் வர்றதுனால கட்டாயமாக நம்ம எல்லாம் ஓட்டு போடுவோம். ஸோ ஓட்டு போடும்போது எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இல்லையா, அதனால் இனிமேல் தான் நம்ம ஓட்டர் ஐடி கார்டெலாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்ப்போம். ஒரு சில பேருக்கு அந்த ஓட்டர் ஐடி கார்டு கிடச்சிரும், ஒரு சில பேருக்கு கிடச்சிருந்தாலும் டேமேஜாக கூட இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சிருக்கலாம். ஸோ ஓட்டர் ஐடி கார்டு ஈஸியாக அந்த நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நோட் பண்ணி வைக்காதவங்களுக்கு வந்து எப்படி ஆன்லைன் மூலமா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கண்டுபிடிக்கிறது. இன்கேஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் பயன்படுத்தி இந்த பூத் ஸ்லிப் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, இதை பத்தின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ ஓட்டர் ஐடி கார்டு கம்பல்சரி தேவை கிடையாது. ஓட்டர் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் இருந்தாவே போதும், நீங்க வந்து ஓட்டு போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பூத் ஸ்லிப் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஓட்டர் ஐடி கார்டு இல்லைனாலும் பூத் ஸ்லிப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ இது பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்றதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும். கெட் எலக்டட் டீடைல்ஸ் ஹியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பை டீடைல்ஸ், சர்ச் பை எபிக், சர்ச் பை மொபைல். சர்ச் பை டீடைல்ஸ் அப்படின்னா உங்களுடைய பெயர், ஏஜ், டிஸ்ட்ரிக்ட், மாநிலம் இதை வச்சு சர்ச் பண்ணி எடுக்கிறது தான். அதுவே சர்ச் பை எபிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர். இப்போ உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சிருந்தா பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக வந்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி பூத் ஸ்லிப் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பூத் ஸ்லிப்பில் எல்லா தகவலுமே இருக்கும். எதுக்காக அதை எடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறது அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் 3வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்ச் பை மொபைல். இப்போ ரீசெண்டாக ஓட்டர் ஐடி கார்டு எடுத்தவங்களெல்லாம் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தலாம். அதாவது ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியாதவங்க ஒன்று இந்த சர்ச் பை மொபைல் ஆப்ஷன் பயன்படுத்துங்க, அல்லது சர்ச் பை டீடைல்ஸ் ஆப்ஷன் பயன்படுத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பை மொபைல் ஆப்ஷன் பயன்படுத்தி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ஸ்டேட் அதை செலக்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக உங்களுடைய மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடி கார்டு எடுக்கும்போதோ அல்லது ரீரெஜிஸ்டர் பண்ணும்போதோ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடை கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அடுத்தபடியாக ஓடிபி எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா கீழே உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு பற்றின டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ எபிக் நம்பர் அப்படிங்கிறது என்னது, ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு. இப்போ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு ரைட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடில் நகர்த்திட்டு வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நேம், ஃபாதர் நேம், ரிலேட்டிவ்ஸ் நேம், ஏஜ், உங்கள் ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, எபிக் நம்பர் அப்படிங்கிறது ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, ஸ்டேட் தமிழ்நாடு. அடுத்ததாக உங்களுக்கான பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி நாடாளுமன்ற தொகுதி, அடுத்ததாக சட்டமன்ற தொகுதி அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி என்ன, போலிங் ஸ்டேஷன் நீங்கள் எந்த பூத்தில் வந்து ஓட்டு போடணும், பார்ட் நம்பர் என்ன அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. பார்ட் நம்பர், அதுக்கப்புறம் பார்ட் சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பார்ட் சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறதுனா இந்த 155வது இந்த பார்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த பூத்துல உங்களுடைய பெயர் வந்து 347வது சீரியல் நம்பர்ல இருக்கு அப்படிங்கிறத டினோட் பண்றதுதான் வந்து பார்ட் சீரியல் நம்பர். இந்த நம்பர் இருந்தா போதும். அடுத்தபடியா போலிங் டேட், நோ எலெக்ஷன் ஷெட்யூல் கரண்ட்லி அப்படின்னு சொல்லி இதுல ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் முக்கியமா உங்களுடைய ஓட்டர் ஐடி சம்பந்தமா வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, கான்டாக்ட் டீடைல்ஸ், பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் யாரு, அவருடைய பெயர், அவருடைய நம்பர் இருக்கும். அப்புறம் இஆர்ஓ நம்பர் இருக்கும். இஆர்ஓ நம்பரு, நேம் கொடுத்திருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க பூத் லெவல் ஆபீசர், பிஎல்ஓ ஆபீசர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னாவே போதுமானது. இன்கேஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்தபடியா இது வந்து மொபைல் நம்பர் வச்சு சர்ச் பண்றக்கூடியது. தென் நெக்ஸ்ட் 2வது ஆப்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த சர்ச் பை டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு இதுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை உங்களோட இதில் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னாலும் இதில் போயிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டா கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸ்டார் சிம்பிள் போடாமல் ஒரு சில டேட்டாஸ் கேட்பாங்க. அதில் நீங்கள் ஃபில் பண்ணுறதுனா ஃபில் பண்ணலாம், அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். ஸோ இந்த டேட்டா நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சர் நேம் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஏஜ் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சர்ச் பண்ணலாம், அல்லது நான் வந்து ஏஜ் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். அடுத்தபடியாக ரிலேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்பா பேர் வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஜெண்டர் கொடுத்துக்கோங்க, மேல ஃபீமேல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தபடியா டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்குறாங்க. இது வந்து கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம், பட் கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது. ஓகே, தென் நெக்ஸ்ட் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, சட்டமன்ற தொகுதி என்ன. அடுத்தபடியா பாருங்க ஒரு கேப்சா கோட் இருக்குது, அந்த கேப்சா கோட கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கொடுத்த டீடைல்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதில் அகைன் வந்து ரைட் சைடில் போயிட்டு இந்த வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும் ஓட்டர் ஸ்லிப் எடுத்துக்கலாம். இன்கேஸ் டீடைல்ஸ் கொடுக்கும்போது ஒரு 4-5 பேர் வருது அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேம், ரிலேட்டிவ் நேம் வச்சு கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த பூத்தில் ஓட்டு போடுவீங்களோ அதை வச்சு நீங்கள் கரெக்டாக வியூ டீடைல்ஸ் கொடுத்து உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப் வந்து பூத் ஸ்லிப் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் சர்ச் பை எபிக். இது ஒன்றும் இல்லை, இதில் போயிட்டு இந்த லாங்குவேஜ் செட் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், வேற ஒன்றும் இல்லை. ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, இதில் போயிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, அடுத்தபடியா கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும், அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து கீழே ஓப்பன் ஆயிரும். பாத்தீங்களா, பூத் ஸ்லிப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 மெத்தட் பயன்படுத்தி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சிருந்தாலோ ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியாமல் இருந்தாலும் ஈஸியாக வந்து பூத் ஸ்லிப் எடுத்துக்கலாம். ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.